බයිබලේ மோசஸ் කියලා මනුස්සෙක් සිටියා. வேதத்திலே மோசே என்கிற ஒரு மனிதன் இருந்தான். ඒ මෝසෙස් තමගේ මාමගේ බැටළු ටික බලාගෙන සිටියා. இந்த மோசேஸ் தன்னுடைய மாமாவின் ஆடுகளை பார்த்து கொண்டிருந்தான். එයා වනාන්තරේ බැටළු බලාගෙන ඉන්න මොහොතේ இவர் வனாந்தரத்திலே ஆடுகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ඔහු ආශ්චර්යමත් පුදුම දෙයක් දැක්කා. அவன் அதிசயமான புதுமையான ஒரு காரியத்தை கண்டான். එක කටු පඳුරක් ஒரு முட்செடி ඒකේ ගින්දරෙන් පත්තු වෙනවා. அது நெருப்பினாலே எரிந்து கொண்டிருக்கிறது. නමුත් ඒක ඇවිලී කියන එක විනාශ වෙලා කියන அது அழிந்து எரிந்து போகவில்லை. ඒකෙම්ම තියෙනවා. அது அப்படியே இருக்கிறது. පත්තු වෙනවා. எரிந்துகிறது, எரிகிறது. නමුත් ඒ කටු පඳුර තිබෙන වගේම තිබුණා. ஆனால் அந்த முட்செடி எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது. ඔහු ඒක දැක්කා. இவன் அதை கண்டான். දැක්කලා මේක පුදුම දෙයක් කියලා ඌට තේරුණා. அவன் கண்டது மாத்திரமல்ல, இது ஒரு புதுமையான காரியம் என்று அவன் உணர்ந்தான். හැයි ஏன்? ගින්දරෙන් සිදුවෙන්නා වූ දෙයක් සිදුුන්නේ නැහැ. நெருப்பினாலே நடக்க வேண்டியது இங்கு நடக்கிறதில்லை. ගින්දරෙන් එක අලි වෙලා යන්න අවශ්‍යයි. நெருப்பினாலே அது சாம்பலாக வேண்டும். නමුත් කොච්චර ගින්දර තිබුණත් හරි ඒක ඇවිලුන්නේ නැත්තම් විනාශ වුන්නේ. அது எவ்வளவுதான் கொழுந்து விட்டு எரிந்தாலும் கூட அது அழிந்து போகவில்லை. එනිසා ඌ ඒක දැකලා எனவே அவன் அதை கண்டு තමන්ගේ බැටළු ටික බලාගෙන ඌ කියන්නේ அவன் ஆடுகளை பார்த்து கொண்டு அப்படியே அவன் போகவில்லை. ඔව් නතර වුණා. அவன் நின்றான். ඌ නතර වෙලා මේ වගේ වචනයක් කිව්වා. அவன் நின்று இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். ඒතර පුදුම දෙයක් වෙනවා. இந்த இடத்துல ஒரு புதுமையான ஏதோ ஒரு புதுமையான காரியம் මේ நடக்கிறது. පුදුම දේ මම බලන්න අවශ්‍යයි කියලා ඌ ලං වුණා. இவன் இந்த புதுமையான காரியத்தை பார்க்க අద్භுත வேண்டும் என்று, කාර්යය பார்க்க அற்புத காட்சியை பார்க்க அவன் அருகிலே வந்தான். ඌ ලං වුණා. அவன் அருகிலே வந்தான். ඒක ඊට වැදගත් දෙයක්. அதுதான் மிக முக்கியமான காரியம். දෙවියන් වහන්සේ මට එක දෙයක් කතා කළා. தேவன் எனக்கு ஒரு காரியத்தை பேசினார். අද උංගාක අයගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ පුදුම දේවල් කරනවා. இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறார். උන්වහන්සේ පුදුම දේ කරන මොහොතේ அவர் அற்புதமான காரியங்களை செய்யும் பொழுது අද උංගා දෙනෙක් එක සාමාන්‍ය දෙයක් ඇටියට හිතනවා. இன்று அநேகர் அது சாதாரணமான ஒரு காரியம் என்று நினைக்கிறார்கள். ඔවුන් ඒ ගැන ලොකු අවධානයක් දෙන්නේ. அவர்கள் அதை குறித்து பெரிதான ஒரு கரிசனையை செலுத்துவதில்லை. අවධානத்தை கொடுப்பதில்லை. மோசேஸ் ඔව් පුදුම දේ දැකලා ඔව් ගිහිල්ලා තිබුණත් மோசேஸ் இந்த அற்புதமான காரியத்தை கண்டு அவன் போயிருந்தால் ඔව් වයස වෙලා මැරෙනකන් ඔව් ඒ බැටළු ටික බලාගෙනම ගිහිල්ලා මැරිලා ඇති. அவன் வயது சென்று மரிக்கும் வரைக்குமே இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டே போயிருப்பான். ඔහුගේ ජීවිතේ එහෙම මැරිලා ඇති. அவன் வாழ்க்கை அப்படியே மரித்து போயிருப்பான். හැබැයි බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා ஆனால் வேதம் சொல்லுகிறது ඔහුගේ ජීවිතේ වෙනසක් සිදු වුණා. அவன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டானது. ඇයි? ஏன்? ඔහු ළඟ ගිහිල්ලා ඒක බැලුවා. அவன் அருகிலே போய் அதை பார்த்தான். මේක කොහොමද සිදු වෙන්නේ? இது எப்படி நடக்கிறது? ඒක බලන මොහොතේ அதை பார்க்கும் பொழுது දෙවියන් වහන්සේ කතා කළා. தேவன் பேசினார். මම නුඹව මිස්ර දේශයට එවන්ටනවා. நான் உன்னை எகிப்து தேசத்துக்கு கொண்டு ලක්ෂ செல்ல போகிறேன். 40 නායකයෙක් ඇටියට පත් කරන්ටනවා. 40 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாக මම இருக்க රතු போகிறேன். මුහුදවල් දෙබෑ කරන්ටනවා. நான் செங்கடல்களை பிளக்கப் போகிறேன். නුඹ තුලින් පුදුම ලකුණු ආස්කම්මක් කරන්ටනවා. உன் மூலம் புதுமையான அடையாளங்களை நான் செய்ய போகிறேன். ලොකු ආස්කම් කරන්ටනවා. பெரிய அற்புதங்களை செய்ய போகிறேன். රජාගේ ඉස්සරහා ராஜாவுக்கு முன்பதாக, සෙනගෙගේ ඉස්සරහා ஜனங்களுக்கு முன்பதாக. පරණ කිව්ස්මේ பழைய ஏற்பாட்டிலே උගාක් මාස්කම් කරපු මනුෂ්‍ය මෝසෙස්. அதிகமான அற்புதங்களை செய்த மனிதன் என்றால் அது மோசே. ඇයි? ஏன்? පොඩි ආස්කම சின்ன அற்புதம். ඔහු ළඟ ගිහිල්ලා බැලුවා. அவன் அருகிலே போய் பார்த்தான். ඒකට විශේෂ තැනක් දුන්නා. அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தான். ආස්කමට විශේෂ දෙයක් දෙන මොහොතේ அற்புதத்துக்கு விசேஷித்த முதலிடத்தை கொடுக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ කතා කරා.
தேவன் பேசுவார். දෙවියන් වහන්සේ විශාල දේවල් කරයි. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். දෙවියන් වහන්සේ අද ඔබට ගොඩාක් ආස්කම් කරලා තියෙනවා. இன்று தேவன் உங்களுக்கு அதிகமான அற்புதங்களை செய்திருக்கிறார். නමුත් ඔබ ලොකු අවධානය යොමු කරන්නේ. ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை මම கொடுப்பதில்லை. උදාහරණයක් කියන්නම්. நான் ஒரு உதாரணத்தை මට சொல்றேன். මුදල් කෝටි ගණන් ලැබිලා තියෙනවා. எனக்கு பணம் கோடிக்கணக்காய் கிடைத்திருக்கிறது. මම දුප්පත් කම හිටපු කෙනෙක්. நான் ஏழையா இருந்தவன். වාහනවල් ලැබිලා තියෙනවා. வாகனங்கள் මට கிடைத்திருக்கிறது. ඉඩම් ලැබිලා තියෙනවා. எனக்கு காணிகள் கிடைத்திருக்கிறது. විශාල ආශිර්වාද දීලා තියෙනවා. பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். නමුත් මම දැන් මේ වේදිකාවට එන්න කලින් நான் இந்த மேடைக்கு வர முன்பு රුපියල් 11,000ක් මගේ account එකට වැටුණා. 11,000 ரூபாய் என்னுடைய அக்கவுண்ட்டுக்கு விழுந்தது. ඒක පොඩි දෙයක්. அது ஒரு சிறிய காரியம். නමුත් ஆனாலும் මම ස්වාමීන් වහන්සේට කිව්වා, நான் தேவனுக்கு சொன்னேன், ස්වාමීනි මේ මුදල ඔබ දුන්නා. கர்த்தாவே நீர் இந்த பணத்தை எனக்கு கொடுத்து ඔබට සුදේ කියලා உமக்கு நன்றி என்று சொல்லி මම ඒකට වැදගත් කමක් දීලා நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து මගේ දෑත ඔසවා என் கரங்களை මම உயர்த்தி උන්වහන්සේට ස්තුති කළා. நான் அவருக்கு நன்றி செலுத்தினேன். ඇයි? ஏன்? ඒක දෙවියන් වහන්සේ කළා වූ දෙයක්. அது தேவன் செய்த காரியம். දෙවියන් වහන්සේ කරන පොඩි දේ අපි ලොකුවට බලනවා නම් තමයි අපේ ජීවිතේ ලොකු දේවල් සිදු වෙන්නේ. தேவன் செய்கிறதான சிறிய காரியங்களை நாங்கள் பெரிதாய் பார்க்கிற நேரத்திலே தான் எங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் நடக்கும். මම මගේ බොඩි චෙක්අප් එකේ මම රිපෝට් එක බලන මොහොතේ நான் என்னுடைய பொடி செக்கப்பிலே என் ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது ඒක ඔක්කොම හොඳට තියෙනවා. இவை எல்லாமே நன்றாய் இருக்கிறது. මගේ ඇඟ හොඳට තියෙනවා. என் சரீரம் நன்றாய் මගේ இருக்கிறது. ඇඟ හොඳට තියෙනවා. என் சரீரம் මෙම நன்றாய் இருக்கிறது. 10 කෙනෙක්ට කියන්ට වඩා இப்படி 1000 பேருக்கு சொல்வதை காட்டி මේ වයසේ இந்த வயதிலும் කිසිම ලෙඩක් නැතුව எந்த நோயும் இல்லாமல் උන්වහන්සේ මාව அவர் என்னை කොතරම් ලස්සනට තබලා තියනවද? எவ்வளவு அழகாய் வைத்திருக்கிறார். මම මේ ගැන කතා කරනවා. நான் இதை குறித்து பேசுகிறேன். මට දෙවියන් වහන්සේ කරන පොඩි දෙයක් වුණත් හරි මම ලොකුවට බලාපොරොත්තු වෙනවා. எனக்கு தேவன் செய்கிற சின்ன காரியமாய் இருந்தாலும் நான் அதை பெரிதாய் எதிர்பார்க்கிறேன். ළඟදී මමයි නංගි එක තැනකට ගියා. அண்மையிலே நானும் என் தங்கையும் ஒரு இடத்துக்கு சென்றோம். ගේ ඇතුළට ගියාම ஒரு வீட்டுக்குள்ளே சென்றதும் ඔක්කොම ලෙඩ්ඩු තමයි හිටියේ. எல்லாமே இருந்தவர்கள் எல்லாம் අම්මලා வியாதி- තමයි හිටියේ. தாய்மார்கள் தான் இருந்தார்கள். සමහර ඇඳුම් නැතුව හිටියා. சிலர் உடுப்பில்லாமல் இருந்தார்கள். ඇඟේ හැම තැනම බට දාලා சரீரத்தில் எல்லா பகுதியிலும் வட போட்டு இருக்கிறார்கள். පැකට්ටේ එල්ලගෙන හිටියේ. பெக்கெட்டை தொங்க வைத்துக் ඒ கொண்டிருக்கிறார்கள். ස්ථානේ ගඳයි. அந்த இடம் நாற்றம். එච්චක ලෙඩෙන් ඉන්නවා. அவ்வளவு வியாதியோடு නමුත් இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ ආත්මාවත් කොච්චර හොඳට තබා තිබෙනවද? ஆனால் தேவனோ உங்களையும் என்னையும் எவ்வளவு அழகாய் வைத்திருக்கிறார். කොච්චර ලස්සනට අපි තබලා තියනවද? எவ்வளவு அழகாய் நம்மை අපිට வைத்திருக்கிறார். පේන්නේ මේක නොවේ. நமக்கு தெரிகிறது இதுவல்ல. අපිට පේන්නේ පොඩි ප්‍රශ්න. நமக்கு தெரிகிறது சிறிய பிரச்சனை. ඒ පොඩි ප්‍රශ්න ලොකුවට පේනවා. அந்த சிறிய பிரச்சனை பெரிதாய் ඒකයි விளங்குகிறது. ඔබට ආස්කම් නැත්තේ. அதுதான் உங்களுக்கு அற்புதம் இல்லை. දෙවියන් වහන්සේ ඔබට මොනවද කළේ? ඒකට ප්‍රශංසා කරන්න ඔබට දෙවියන් වහන්සේ කරන්න ඕන දේවල් උන්වහන්සේ කරයි. தேவன் உங்களுக்கு எதை செய்தாரோ அதற்கு தேவனை துதியுங்கள். தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்வார். මට නැති දේ ගැන මම හිතන්නේ. எனக்கு இல்லாதவைகளை குறித்து நான் நினைப்பதில்லை. දෙවියන් වහන්සේ මට දීලා තියෙන දේ ඊටම වටින දේවල්. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் மிகவும் பெருமதியானவைகள். ඔබගේ ජීවිතේ உங்கள் வாழ்க்கையிலே අර කටු පඳුර පත්තු වෙන එක ඉච්චර වැදගත්කම් දුන්නේ නැති නිසා තමයි ඔබගේ ජීවිතේ ලොකු දේවල් සිදු වෙන්නේ. அந்த முட்செடி எரியும் பொழுது அவ்வளவு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்காததினாலே தான் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் நடப்பதில்லை. මම මගේ ජීවිත දෙවියන් වහන්සේ කරන හැම දේ උදෙසා ස්තුතිවන්ත වෙනවා. நான் தேவன் எனக்கு செய்கிற எல்லா காரியங்களுக்காகவும் நான் நன்றி අද உள்ளவனாய். අලුයම සිට මෙතෙක් උන්වහන්සේ ගා දේවල් කළා. இன்று அதிகாலையிலிருந்து இதுவரைக்கும் தேவன் அதிகமான காரியங்களை செய்தார். ඔබට ආස්කමක් අවශ්‍යද? உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையா? ඔබට මොනවාද ප්‍රශ්න තියෙන කියලා කියන්න එපා. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன என்று சொல்ல வேண்டாம். ඔබගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ
මොනවද කළේ කියලා කියන්න. தேவன் உங்கள் வாழ்க்கையில எதை செய்தாரோ அதை சொல்லுங்கள். ඒක තමයි වැදගත්. அதுதான் முக்கியம். ආස්කම් වෙත ලං වෙන්න. அற்புதத்துக்கு கிட்டிச் මේ சேருங்கள். ස්ථාන ඔබට සුවය ලැබෙනවද? இந்த இடத்துல உங்களுக்கு சுகம் මේ கிடைக்கிறதா? ස්ථාන ඔබට ආශිර්වාදයක් ලැබෙනවද? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதா? ඒක වැදගත් ලෙස කතා කරන්න. அதை முக்கியப்படுத்தி பேசுங்கள். වැදගත් ලෙස කතා කරන්න. முக்கியப்படுத்தி பேசுங்கள். අද අපි මේ තත්ත්වයේ ඉන්න එක ඒක උන්වහන්සේගේ කරුණාව. இன்று நாம் இந்த நிலையில இருப்பதே அவருடைய கிருபை. ගොඩක් දෙනෙක් විනාශ වෙන මොහොතේ அநேகர் அழிந்த பொழுதிலும் උන්වහන්සේ ඔබවත් මවත් ආරක්ෂා කළා තියෙනවා. அவர் உங்களையும் எங்களையும் பாதுகாத்திருக்கிறார். මම අද ආරංචි වුණා. நான் இன்று கேள்விப்பட்டேன். ඌරෙක්ට වෙඩි තියන්න ගිහලා කුඩා දරුවෙට වැදිලා ඒ දරුවා මැරුණා ஒரு කියලා. பண்டிகை வெடி வைக்க போய் ஒரு சிறு பிள்ளைக்கு பட்ட அந்த குழந்தை மரித்து விட்டது. සහෝදර සහෝදරී சகோதரனே சகோதரி, අපේ ජීවිතේ කොච්චර ඇක්සිඩන්ට් වලින් උන්වහන්සේ අපි ආරක්ෂා කළා තියෙනවද? எங்கள் வாழ்க்கையை எத்தனையோ விபத்திலே இருந்து அவர் எங்களை பாதுகாத்து இருக்கிறார். ஹalleluya. ඒක දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය. அது தேவனுடைய கிருபையே. උගා දෙනෙක් කිව්වා රස්නේ කියලා. அநேகர் சொன்னார்கள் சூடா இருக்கிறது. මම කිව්වා මට නම් රස්නේ තේරෙන්නේ නැහැ. ஆனால் எனக்கு என்றால் சூடு விளங்குவதில்லை என்று දෙවියන් சொன்னேன். වහන්සේට මම ස්තුතිවන්ත වෙනවා. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். උන්වහන්සේ ගෙදරත් ඒසි දීලා තියෙනවා. தேவன் வீட்டிலேயும் ஏசி මම නැග්ග ගම කාර් එකෙත් ඒසි තමයි. நான் காரில் ஏறினவுடனும் அங்கும் ஏசி. මම ඔෆිස් එකට ආවත් එතනත් ඒසි තමයි. ஆபீஸுக்கு வந்தாலும் அங்கேயும் මම ஏசி. ජිම් එකට ගියත් එතනත් ඒසි තමයි. நான் ஜிம்முக்கு போனாலும் அங்கேயும் ඔබ ஏசி. ආණ්ඩ පුළුවන් පාස්ටර් වාට නම් මේ හැම දෙයක්ම තියෙනවා කියලා. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது මම என்று. ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு මට சொல்லுகிறேன், මේ කිසිම දෙයක් නැති මොහොතේ උන්වහන්සේට ප්‍රශංසා කරපු නිසායි මේ හැම දෙයක්ම මට ලැබුණේ. எனக்கு இவைகள் இல்லாத பொழுது நான் தேவனை துதித்தபடினால் தான் இப்பொழுது இவைகள் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன். ඔබගේ ජීවිතේ මොන දෙයක් තියෙනවද උන්වහන්සේ ස්තුතිවන්ත වෙන්න. உங்கள் வாழ்க்கையில எது இருக்கிறதோ அதற்காக அவரை ඔබ துதியுங்கள். ඉල්ලන දෙයට වඩා උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්න. நீங்கள் கேட்பதை காட்டிலும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ඒක ඔබගේ ජීවිතේ ආස්කම් කරයි. அது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். හalleluya. ஹalleluya. යේසුස් ඔබව පසු කරයි. යේසුனை கடந்து போகிறார். යේසුස් ඔබව පසු කරනවා. යේසුனை கடந்து போகிறார். මාර්ක් පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ සිට 6 වෙනි පරිච්ඡේදය 45 වෙනි වචනයේ සිට 51 වෙනි වචනය දක්වා අපි බලන්නවා. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மாற்கு புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 45ஆம் வசனத்திலே இருந்து 51ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். 45 වෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා යේසුස් වහන්සේ තමන්ගේ ගෝලයන්ට කියන ඔරුවෙන් එගොඩට යන්න කියලා. 45வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சீசர்களை பார்த்து தன்னுடைய படகிலே இருந்து அக்கறைக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ඔවුන් ඔරුවේ යන මොහොතේ அவர்கள் படகிலே போகும் යේසුස් වහන්සේ තනියෙන් කන්ද මුදුනට ගිහලා යාංක්ෂා කරන්න පටන් ගත්තා. இயேசு கிறிஸ்து தனிமையாக மலை உச்சிக்கு சென்று ஜெபிக்க ஆரம்பித்தார். 48 වෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා. 47வது வசனம் சொல்லுகிறது, සවස් කාලේ ඔරුව මැද මූදට ගියා. சாயங்காலமான போது படகு நடுக்கடலுக்கு சென்றது. ඒ මැද මූදේ තිබෙන මොහොතේ උන්වහන්සේ තනිය උන්වහන්සේ වෙරළේ සිටියා. நடுக்கடலிலே படகு இருக்கும் பொழுது இவர் கரையிலே தனிமையாயிருந்தார். 48 වෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා. 48வது வசனம் சொல்லுகிறது, විශාල සුළඟක් මඩ පටන් ගත්තා. பெரிதான ஒரு புயல் காற்று வர ඔවුන්ට ஆரம்பித்தது. ඉදිරියට යන්න බැරි වුණා. அவர்களுக்கு முன்னோக்கி செல்ல முடியாது. ඔවුන්ට ඔරුව පදින්න පදවන්ට ඉතාම අමාරු තත්ත්වයට පත් වුණා. அவர்களுக்கு படகிலே தண்டு வலிப்பதிலே அவர்கள் ඒ வருத்தப்பட்டார்கள். නිසා මධ්‍යම රාත්‍රියන මොහොතේ எனவே நடுராத்திரி வரும் ඒ பொழுது කුණාටු මධ්‍යයේදී அந்த புயலின் ඒ மத்தியிலும் සුලිසුලන් මධ්‍යයේදී இந்த சுழல காற்று மத்தியிலும் අපේ ජීවිතය ඉවර වෙයිද? நம் வாழ்க்கை அழியுமோ, අපි විනාශ වෙයිද කියන බයක් ඔවුන්ට තිබුණා. நாங்கள் அழிந்து போகுவோமோ என்கிற ஒரு பயம் ඒ அவர்களுக்கு මොහොතේ இருந்தது. යේසුස් වහන්සේ මූද උඩ උන්වහන්සේ ගමන් කරමින් ඒ ඔරුව ළඟට ආවා. அந்த சந்தர்ப்பத்தில் இயேசு கடலின் மேலே நடந்து கொண்டு அந்த படகண்டையிலே வந்தார். ඒ ඔරුව පසු කරලා යන්නව තැනැත්ත වගේ උන්වහන්සේ පෙන්නවා. அவர் தான் இந்த படகை கடந்து போகிறவராய் தன்னை காட்டினார். නමුත් මේ මොහොතේ උන් දැකලා යේසුස්ව දැකලා බය වුණා. அந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் இயேசுவை கண்டு பயந்தார்கள். උන්වහන්සේ කිව්වා ශක්තිමත් වෙන්න. அவர் சொன்னார், பயப்பட தைரியமாயிருங்கள், බය වෙන්න එපා. பயப்படாதீர்கள், මම සිටිනවා. நான் இருக்கிறேன், මම සිටිනවා. நான் இருக்கிறேன். මහමූදේ
நடுக்கடலிலே සුළි සුළං මධ්‍යයේදී புயல் காற்று மத்தியிலே කුණාටු මධ්‍යයේදී புயல் மத்தியிலே රාත්‍රියේදී இரவிலே නුඹ බය වෙන්න එපා. நீ பயப்படாதே, මම නුඹ සමග සිටිනවා. நான் உன்னோடு இருக்கிறேன், මම නුඹ සමග සිටිනවා. நான் உன்னோடு අද இருக்கிறேன். විශාල කුණාටු මැදේ සිටිනා වූ ඔබ දෙස උන්වහන්සේ ඔබ ළඟ ඇවිල්ලා කියනවා ඔබ බය වෙන්න එපා. මා නුඹ සමග සිටිනවා. இன்று பெரிதான புயல் மத்தியில இருக்கிற உங்களை பார்த்து உங்கள் அருகிலே வந்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ජීවිතේ ඉදිරියට ගෙනියන්න බැරුව வாழ்க்கையை முன்னேக்கு கொண்டு செல்ல සුළි முடியாமல் සුළං වලට අසු වෙලා புயல் காற்றுக்கு அகப்பட்டு ප්‍රශ්න වලට අසු වෙලා பிரச்சனைக்கு அகப்பட்டு ලැජ්ජාවට පත් වෙලා வெட்கப்பட்டு සිනිනා ඔබ දෙස බලමින් උන්වහන්සේ කියනවා இருக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், ඔබ බය වෙන්න එපා. நீ பயப்படாதே, මම නුඹව ගිලෙන්ට ඉඩ දෙන්නේ නැහැ. நான் உன்னை மூழ்க விட மாட்டேன், මම නුඹ විනාශ වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. நான் உன்னை அழிய விட மாட்டேன், මම නුඹ සමග සිටිනවා. நான் உன்னோடு கூட මා இருக்கிறேன். නුඹ සමග සිටිනවා. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். යේසුස් වහන්සේ ඔහුව ළඟ උන්වහන්සේ පසු කරලා යන්නව තැනත්ත වගේ පෙන්නවා. இயேசு கிறிஸ்து படகண்டையிலே தான் கடந்து போகிறவரை போல தன்னை காட்டினார். නමුත් උන්වහන්සේ පසු කරලා ගියේ නෑ. ஆனாலும் அவர் கடந்து போகவில்லை. සමහර වෙලාවට சில நேரங்களில் ඔබ හිතන්න පුළුවන් நீங்கள் நினைக்கலாம், යේසුස් වහන්සේ පසු කරලා යයිද කියලා. இயேசு கிறிஸ்து கடந்து போவாரோ என்று. இல்லை, උන්වහන්සේ කොයි තැන්වල උන්වහන්සේ පසු කළාද ඒ හැම තැනම උන්වහන්සේ ආස්කම් කළා. அவர் எந்தெந்த இடங்களிலே கடந்து போனாரோ அந்த ஒவ்வொரு இடங்களிலும் அற்புதம் செய்தார். ඔබ කුණාටු මැදේ ඉන්න මොහොතේදී நீங்கள் புயல் மத்தியிலே இருக்கும் ඔබ பொழுது, විනාශ වෙන්නව තත්ත්වේ ඉන්න මොහොතේදී நீங்கள் அழுகிற தருவாயிலே இருக்கும் பொழுது, ඔබව උන්වහන්සේ කවදාත් පසු කරලා යන්නේ නැහැ. ஒரு நாளும் அவர் உங்களை கடந்து ඔබ போக ඉන්න மாட்டார். තැනේ ඉන්න විදියට තබල යන්නේ නැහැ. நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருந்த வண்ணமாக விட்டு போக மாட்டார். එදා මුහුද උඩ ගමන් කරපු යේසුස් වහන්සේ அன்று கடலின் மேலே நடந்த அந்த இயேசு, කොතනද මාගේ නාමයෙන් දෙන්නෙක් නැත්නම් තුන්දෙනෙක් එක්සිට් වෙනවද ඒ ස්ථානේ මා සිටිනා කියපු යේසුස් වහන්සේ මේ සවස් කාලේ මේ ස්ථානේ උන්වහන්සේ සක්මන් කරනවා. எங்கே நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து இன்று இந்த மாலை வேளையிலே இந்த மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். මේ සවස් කාලේ මේ ස්ථානේ කෙනෙක් සිටිනවා. இந்த மாலை வேளையிலும் இந்த இடத்திலே ஒருவர் இருக்கிறார். මේ සවස් කාලේ කෙනෙක් මේ ස්ථානේ ඉන්නවා. இந்த மாலை வேளையிலே ஒருவர் இந்த இடத்திலே ඔබට இருக்கிறார். උන්වහන්සේව පෙනුනේ නැති වුණාට උන්වහන්සේ ඔබ දෙස බලනවා. உங்களுக்கு அவரை தெரியாவிட்டாலும் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබගේ ජීවිතේ බොහෝ සෙලවීම් මැද තිබෙන්න පුළුවන්. உங்கள் வாழ்க்கை அநேக அசைவின் மத்தியிலே இருக்கலாம். වෙවුලනව බය වුණව ජීවිතයක් වෙන්න පුළුවන්. நடுங்கிறதான பயப்படுகிற வாழ்க்கையா இருக்கலாம். මා මේ සවස් කාලේ ඔබට කියන කැමතියි. இந்த மாலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்ல යේසුස් விரும்புகிறேன், වහන්සේ ඔබ ළඟින් යන්නට කැමතියි. இயேசு உங்கள் அருகிலே கடந்து යේසුස් செல்ல වහන්සේ விரும்புகிறார். ඔබ පසු කරලා යන්න කැමතියි. இயேசு கிறிஸ்து உங்களை கடந்து செல்ல දෙවියන් விரும்புகிறார். වහන්සේ ඔබ අමතක කෙරුවේ නැහැ. தேவன் உங்களை மறக்கவில்லை, දෙවියන් වහන්සේ ඔබ අත්හැරියේ නැහැ. தேவன் உங்களை கைவிடவும் இல்லை. බයිබලේ එලිය කියලා මිනිහෙක් හිටියා. வேதத்திலே எலியா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். යෙසබෙල් කියලා රජිනියෙක් හිටියා. யெசபேல் என்கிற ஒரு ராணி இருந்தாள். ඒ රජිනිය කිව්වා මම නුඹ මරලා දානවා කියලා. அந்த ராணி சொன்னார், நான் உன்னை கொன்று போடுவேன். ඒ මනුස්සයාට බයක් ඇති වුණා. அந்த மனிதனுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. ඔහු දිව්වා. அவன் ஓடினான். තමාව සංගවගෙන ගුවාවක් ඇතුලේ ඔහු හිටියා. தன்னை மறைத்துக் கொண்டு ஒரு குகைக்குள்ளே அவன் இருந்தான். තමාව සංගව ගත්තා. தன்னை மறைத்துக் கொண்டான். අද උංගා දෙනෙක් මෙන්න ඔබ සංගවගෙන ඉන්න පුළුවන්. இன்று அநேகர் நீங்கள் உங்களை மறைத்துக் கொண்டிருக்கலாம். යම් කිසි දෙයකට බය වෙලා ஏதோ ஒரு காரியத்துக்கு பயம், ලැජ්ජාවට පත් වෙලා வெட்கப்பட்டு ඔබ සිටින්න පුළුවන්. நீங்கள் இருக்கலாம். ඔහු ගුවාව ඇතුලේ ඉන්න මොහොතේ அவன் குகைக்குள்ளே இருக்கும் பொழுது ලොකු කුණාටුවක් ආවා. பெரிய ஒரு சுழல் காற்று வந்தது. සුලි සුළඟ අමන්න පටන් ஒரு ගත්තා. சுழல் காற்று அடிக்க ඔබට ஆரம்பித்தது. තවක් බයක් ඇති වුණා. அவனுக்கு இன்னும் பயம் ஏற்பட்டது. ඊට පස්සේ அதன் பின்பு ඒක නතර වුණ ගාම அது நின்றவுடனே පොළව කම්පාවක් ඇති වුණා. பூமி அதிர்ச்சி உண்டானது. ප්‍රශ්නයක් එන මොහොතේ එක ප්‍රශ්නෙන් පස්සේ තව ප්‍රශ්න දිගට එයි. ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனை முடியும் பொழுது இன்னொரு பிரச்சனை தொடரும். ඌට බයක් ඇති වුණා. அவனுக்கு பயம் මම ஏற்பட்டது. ගුවාවක් අස්සේ ඉන්නේ. நான் குகைக்குள்ளே இருக்கிறேன். මේ ගුවාව වැයිලා යයිද? அந்த குகை மூடப்படுமோ? මගේ ජීවිතේ මේක ඇතුලේ මේ ඉවරයිද? என் வாழ்க்கை இதற்குள்ளேயே මම முடிந்து මේක ඇතුලේ මේ ඉවර වෙන්න යනවාද? நான் இதற்குள்ளேயே மறிக்க போகிறேன். උගාදෙනගේ ජීවිත இன்று அநேகருடைய வாழ்க்கை එකම තැනක
යම් කිසි ප්‍රශ්නයක් ඇතුළෙම පැටලලා இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரே நிலையிலே ஏதோ ஒரு பிரச்சனையில உள்ளேயே சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் பின்பு උට ආසෙන් ගින්න ඇවිල වැටුණා. அதன் பின்பு வானத்தில் இருந்து அவனுக்கு அக்கினி வந்து விழுந்தது. ඉන් පසු அதன் பின்பு ඉමින් සුළඟක් ආවා. ஒரு மெல்லிய காற்று அடித்தது. ඒ සුළඟෙන මොහොතේ அந்த காற்று வரும் பொழுது දෙවියන් වහන්සේ පසු කරලා ගියා. தேவன் கடந்து சென்றார். දෙවියන් වහන්සේ පසු කරලා ගියා. தேவன் கடந்து சென்றார். ඔබගේ ජීවිත භයංකර තැන ඉන්න පුළුවන්. உங்கள் வாழ்க்கையில கூட பயங்கரமான இடத்துல ලයිෆ් එකේ මොන ප්‍රශ්නාවක් හරි give up කරන්න එපා. வாழ்க்கையில என்னதான் பிரச்சனை வரட்டும் பின்வாங்கி போக வேண்டாம். අදුංගා දෙනෙක් හිතන්නේ මොනවාද? இன்று அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? මුගක් ලැජ්ජාටපත් වෙලා ඉන්නේ. நான் மிகவும் මම வெட்கப்பட்டிருக்கிறேன். කොහමද මුණ දෙන්නේ நான் කියලා. எப்படி முகம் கொடுப்பேன்? මම ඔබට ශක්තිමත් වචනයක් நான் දෙන්නම්. உங்களுக்கு பலப்பட ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ඔබට වඩා உங்களை விட අනිත් අය එච්ච හොඳයි කියලා හිතන්න එපා. மற்றவர்கள் மிக நல்லவர்கள் என்று நினைக்காதீர்கள். ඔබ කරපු දේ අවුණා. நீங்கள் செய்தது அகப்பட்டது. නමුත් ඔවුන් ඊට වඩා වැරදි දේවල් කරලා තියෙනවා. ஆனால் அவர்கள் அதைவிட பெரிய தவறுகளை செய்திருக்கிறார்கள். ලයිෆ් එකේ give up කරන්න එපා. வாழ்க்கையை பின்வாங்க வேண்டாம். කවුදසා ජීවත් වෙන්න එපා. யாருக்காகவும் வாழ வேண்டாம். ඔබගේ ලයිෆ් එක உங்கள் வாழ்க்கையை ඔබ සතුටෙන් ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න. நீங்கள் சந்தோஷமாய் வாழ படியுங்கள். එකේ එකිනෙකව සතුටපත් කරන්න ජීවත් වෙන්න එපා. ஒவ்வொருவரை சந்தோஷப்படுத்த நீங்கள் வாழ வேண்டாம். කවදාත් කාමත් සතුටටපත් කරන්න බෑ. ஒரு நாளும் யாரையும் சந்தோஷப்படுத்த ඔබ முடியாது. කොච්චර හොඳට ජීවත් වුණත් හරි நீங்கள் எவ்வளவுதான் நன்றாய் வாழ்ந்தாலும் යේසුස් වහන්සේටම වැරදි කියපෑ සෙනක තමයි ඉන්නේ. இயேசுவையே தவறு செய்தவர், இயேசுவையே தவறை செய்தவர் என்று சொன்னவர்கள் தான் இருக்கிறார்கள். එනිසා ඔබගේ ජීවිතය ගැන මිනිස්සු මොනවද කතා කරන්නේ? எனவே உங்கள் வாழ்க்கையை குறித்து மனிதர்கள் என்ன பேசுகிறார்கள்? ඒවා ඔබ කල්පනා කරන්න එපා. அதை அப்படி யோசிக்க வேண்டாம். අද මාවඩ කියන කැමති. நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், මොන භයංකර තත්ත්වයක් ආවත් හරි என்ன பயங்கர நிலை வந்தால் ලයිෆ් එක give up කරන්න එපා. வாழ்க்கையை பின்வாங்க வேண்டாம். ඇයි? ஏன்? එක දෙවි කෙනෙක් ඉන්නවා. ஒரு தெய்வம் உண்டு. ඔබ ගුවාවස්සේ කාට දන්නේ නැති විදිහට හරි ඔබ මේ ගුවාවේ ඉන්නවා කියලා දැනගත්තව දෙවි කෙනෙක් ඉන්නවා. நீங்கள் யாருக்கு தெரியாமல் ஒரு குகையிலே ஒளிந்திருந்தாலும் கூட நீங்கள் குகையிலே இருக்கிறீர்கள் என்ற அறிந்த தெய்வம் உண்டு. ඒ දෙවියන් වහන්සේ එලිසා සමග කතා කළා. அந்த தெய்வம் எலிசாவோடு பேச, එලිසා எலிசா වා මොනවද මෙතන කරන්නේ? இந்த இடத்துல என்ன செய்கிறாய்? වාට මොනවද මෙතන වැඩ? இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? ඒ සවස් කාලේ උන්වහන්සේ අහන ප්‍රශ්න මේකයි. இந்த மாலை வேளையிலே அவர் கேட்கிற கேள்வி இதுதான். ඇයි ඔබ මෙතන ඉන්නේ? ஏன் நீ இங்கு ඇයි මේ වගේ තැනක ඉන්නේ? ஏன் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாய்? එයා කියනවා அவன் சொல்லுகிறான், අර ගෑණි නිසා அந்த பெண்ணின் අරයා நிமித்தம், නිසා அவளின் මේ நிமித்தம், ප්‍රශ්න නිසා அந்த பிரச்சனை දෙවියන් நிமித்தம் වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், මම නුඹගෙන විශාල සැලසුමක් තබා තිබෙනවා. நான் உன்னை குறித்து பெரிதான திட்டத்தை வைத்திருக்கிறேன். ඔබගේ ජීවිතය ඉවරයි කියලා හිතන්න நீ පුළුවන්. உன் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கலாம். දෙවියන් වහන්සේ කියනවා ஆண்டவர் சொல்லுகிறார், නුඹ තුන් දෙනෙක් වාලේ කරන්න අවශ්‍යයි. நீ 3 பேரை அபிஷேகம் මම பண்ணு. මාත් දේවල් කරන්නවා. நான் பெரிய காரியங்களை செய்ய දෙවියන් වහන්සේ போகிறேன். ඔබව තබලා මාත් දේවල් කරන්න සිද්ධා. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ඔබගේ போகிறார். ජීවිතය ඉවරයි කියලා හිතන්න පුළුවන්. உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று දෙවියන් நினைக்கலாம். වහන්සේ අලුත් දෙයක් එතනින් පටන් ගනී. அந்த இடத்துல இருந்து தேவன் ஒரு புதியதை දෙවියන් ஆரம்பிப்பார். වහන්සේ අලුත් දෙයක් පටන් ගනී. தேவன் ஒரு புதிய காரியத்தை ඉවරයි ஆரம்பிப்பார். කියන ස්ථානේ උන්වහන්සේ අලුත් දෙයක් පටන් ගනී. முடிந்ததென்று இருந்த இடத்திலே தேவன் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிப்பார். ඔබගේ ජීවිතේ තනිකම ඉන්න පුළුවන්. உங்கள் வாழ்க்கையில தனிமையா இருக்கலாம். ඔබගේ ජීවිතය ගැන බයෙන් ඉන්නා මොහොතේ දෙවියන් වහන්සේ අලුත් දේවල් එළිදරව් කරයි. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பயந்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு புதிய காரியங்களை வெளிப்படுத்துவார். வாழ்க்கையில கடவுள் மேல நம்பிக்கை வேணும். ජීවිතේ දෙවිඳුන් කෙරේ විශ්වාසය තබන්න. ரெண்டாவது දෙවෙනිදී உனக்கு உன் மேல நம்பிக்கை வேணும். ඔබට ඔබ කෙරේ විශ්වාස තිබෙන්න ඕනේ. இந்த தன்னம்பிக்கை ඒක තමයි තමා ගැන විශ්වාසයක්. கடவுள நம்ப. දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න. ரெண்டாவது ஒன்ன நம்ப. දෙවෙනිදී ඔබ ඔබ ගැන இது විශ්වාස කරන්න. மட்டுமே வாழ்க்கையில இருந்தா මේක විතර ජීවිතේ තිබෙනවා නම් உன்னை ஜெயிக்க யாரால முடியாது. ඔබ ජය ගන්නට කාටවත් බෑ. ஆண்டவருடைய துணை உன்னோடு இருக்கும். දෙවිඳුන්ගේ ආරක්ෂාව ඔබට நீ තිබේ. ஜெயிச்சு கொண்டே போவாய். ඔබ ජය පිට ලබා ගන්නවා. දෙවියන් වහන්සේ ඔබට අලුත් දෙයක් දෙන්න කැමතියි. தேவன் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கொடுக்க අද விரும்புகிறார். රාත්‍රියේ ගුවාවෙන් එළියට එන්න කියනවා. இன்று இரவே
குகையிலே இருந்து வெளியே வரச் சொல்லுகிறார். නුඹ වැරදි දේවල් කරලා ඔබ ඇංගිලා ඇති. நீ தவறானவைகளை செய்து நீ ஒளிந்திருக்கலாம். විශාල ප්‍රශ්නස් ඔබ ඇංගිලා ඇති. பெரிதான பிரச்சனையினாலே ஒளிந்திருக்கலாம். වාස කියනවා தேவன் சொல்லுகிறார், නුඹගේ ව්‍යාපාරට වඩා வியாபாரத்தை නුඹගේ රැකියාවට වඩා உன் தொழிலை காட்டிலும் නුඹගේ මුදල් වලට වඩා பணத்தை காட்டிலும் නුඹගේ මිත්‍රයන් වලට වඩා உன் நண்பர்களை காட்டிலும் නුඹගේ සම්බන්ධකමට වඩා உன்னுடைய உறவை නුඹගේ නෑදෑයට වඩා உன் உறவினரை காட்டிலும் නුඹගේ දෙමව්පියට වඩා பெற்றோரை නුඹගේ காட்டிலும் සහෝදර සහෝදරන්ට වඩා சகோதர சகோதரி காட்டிலும் නුඹගේ දරුවන්ට වඩා பிள்ளைகளை காட்டிலும் නුඹ මාව විශ්වාස කරපන්. நீ என்னை விசுவாசி, මා කරේ ඇලුම් වී සිටිපන්. என்னை சார்ந்து கொள், මාව ඇලුම් වෙලා සිටපන්. என்னை சார்ந்து கொள். මොන දෙයක් ආවතරේ என்னதான் வரட்டும், දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාසය. தேவனை குறித்து ஒரு நம்பிக்கை. සමහර වෙලාවට ලෙඩක් ආවම ஒரு சில நேரம் வியாதி வந்து අපිට ඩොක්ටර් කෙනෙක්ව මතක් වෙනවා. நமக்கு ஒரு டாக்டர் ஞாபகம் வரும். இல்லை இல்லை, මොන ලෙඩක් ආවතරේ எந்த வியாதி வந்தாலும் මගේ දෙවියන් වහන්සේ என் தேவன் කිසිම බේතක් නැතුව උන්වහන්සේ සුව කරයි. எந்த மருந்தும் இல்லாமல் என்னை சுகமாக்குவார். උන්වහන්සේ බලවන්තයි. அவர் வல்லமை உள்ளவர். දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන தேவனை விசுவாசி, දෙවියන් වහන්සේව අමුවෙන් විශ්වාස කරන தேவனை பச்சையாய் விசுவாசியுங்கள். උන්වහන්සේ මාව අත්හරින්නේ නැහැ. அவர் என்னை கைவிட மாட்டார். මම මේ රාත්‍රියේ නැවත කියනවා. திரும்ப இந்த இரவில் நான் මගේ අත්දැකීමෙන් කියනවා. என்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறேன், දෙවියන් වහන්සේව අමුවෙන් විශ්වාස කරන தேவனை பச்சையாய் நம்புங்கள். මොන දේ ඔබට අවශ්‍යද? என்ன உங்களுக்கு தேவை, මොන දේ සිදු වෙන්න ඕනද? இந்த காரியம் நடக்க வேண்டும், දෙවියන් වහන්සේ තමයි. தேவன் மாத்திரமே. උන්වහන්සේව අමුවෙන් විශ්වාස කරන அவரை பச்சையாய் நம்புங்கள். උන්වහන්සේ පමණයි அவர் மாத்திரமே ඔබගේ තනිකමදී ඔබ ළඟට එන්නව දැනත්තා. உங்கள் தனிமையிலே உங்கள் அருகிலே வரக்கூடிய, ඔබ තනියෙන් ඉන්න මොහොතේ ඔබ ළඟට එන්නව දැනත්තා. நீங்கள் தனிமையாய் இருக்கும் பொழுது உங்கள் அருகிலே ඔබ வருகிறவர், ප්‍රශ්නෙන් ඉන්න මොහොතේ ඔබ ළඟ එන්නව දැනත්තා. பிரச்சனையோடு இருக்கும் பொழுது உங்கள் அருகிலே ඔබගේ வருகிறவர், ජීවිත අවුල් කරපු මොහොතේ උන්වහන්සේ ඔබ ළඟ එන්නව உங்கள் දැනත්තා. வாழ்க்கையை நீங்கள் குழப்பின நேரத்திலேயே அவர் உங்கள் அருகிலே வருகிறவர். උන්වහන්සේ ආම්මෙන් ඔබ ළඟට ආවේ නැහැ. அவர் சடுதியாய் உங்கள் அருகிலே அவர் வரவில்லை. தற்செயலாக உன்னிடத்தில் அவர் வரவில்லை. தற்செயலாய் உங்கள் அருகிலே வரவில்லை. උන්වහන්සේ නිකන් ආම්මෙන් ආවේ නැහැ. அவர் சும்மா தற்செயலாய் வரவில்லை. උන්වහන්සේ ඔබ උදෙසම ඔබ ළඟට එනවා. அவர் உங்களுக்காகவே உங்கள் அருகிலே வருகிறார். ඔබට ආස්කම් කරන්න ඔබ ළඟ එනවා. உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் வருகிறார். මේ රාත්‍රී යේසුස් වහන්සේ ඔබට ආස්කම් කරන්න දැන් ඔබ ළඟට එනවා. இந்த இரவிலே அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய உங்கள் அருகிலே வருகிறார். ඔබගේ අත්තිවාරම් සෙලවෙන්න පුළුවන්. உங்கள் அஸ்திபாரங்கள் அசையலாம், ඔබගේ බලාපොරොත්තු නැති වෙන්න පුළුවන්. உங்கள் எதிர்பார்ப்புகள் அற்று போகலாம். නමුත් යේසුස් වහන්සේව ඔබ ඉන්න තත්ත්වය විශ්වාස කරන්න. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இருக்கிற நிலையிலேயே விசுவாசியுங்கள். මට බයිබලෙ මුගාක්ම කැමති පදයක්. எனக்கு வேதத்திலேயே ரொம்ப ரொம்ப விரும்பின வார்த்தை එසේකෙල් පොත எசேக்கியேலின் புத்தகம் 16 පරිච්ඡේදය අතර සා පා අය. 16ஆம் அதிகாரத்திலே 4 தொடக்கம் 6 මම ඒ වචනේ කියන මොහොතේ මම හිතන මේක මට දිව්‍යන් වහන්සේ දුන්නා කියලා. මාගෙන උන්වහන්සේ ලිව්වා කියලා. நான் அந்த வார்த்தைகளை வாசிக்கும் நேரங்களிலே நான் நினைப்பதுண்டு, எனக்காகவே என்னை குறித்து எதற்காகவே இந்த வார்த்தைகளை அவர் கொடுத்தார். අද මම මේ තත්වෙන්න පුළුවන්. இன்று நான் இந்த நிலையில் இருக்கலாம், හැබැයි මේ වචනේ කියපු විදියටයි එදාම හිටියේ. ஆனால் இந்த வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அன்று நான் இருந்தேன். අතගෙන වචනය நான்காவது உன் வசனம், பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியிலே எறிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்க உன்னை பார்த்து பிழைத்திரி என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்க உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். නුඹේ උපන් දවසේදී නුඹ උපන් කල නුඹේ පෙකෙනවල කැපුවෙත් පිරිසුදු ක්‍රීමට නුඹ වතුරෙන් නැවෙත් නුඹට ලුණු කොයිවත් ගැව්වෙත්
ගෑවේවත් රෙදි එතුවේවත් නැත නැත. නුඹට අනුකම්පා කොට මේවායින් එකක්වත් නුඹට කරන ලෙස කිසි ඇසක් නුඹට දයා නොවීය. නුඹ උපන් දවසේදී නුඹේ ප්‍රාණය පිළිකුල් එකක් ලෙස සලකා නුඹ කෙතේ දමනු ලැබුවේය. මම නුඹ ළඟින් යන විට මම නුඹ ළඟින් යන විට නුඹ ලේවල වැතිර ඉන්නවා දැක නුඹේ ලේවල වැතිර ඉන්දී ජීවත් වෙන්නයි නුඹට කීවෙමි. එසේය ජීවත් වෙන්න නුඹට ලේවල වැතිරින්දී නුඹට කීවේය. ඔබගේ මව ඔබ එපා කළා. உன் தாய் உன்னை வெறுத்தாள். ඔබගේ මව ඔබ වදපු මොහොතේ தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது තමන්ගෙන් වෙන් කරලා தன்னை விட்டு பிரித்து ඒ පෙකණේ වෙල කපලා அந்த தொப்புள் கொடியை அறுத்து විසික් කරලා ගියා. எரிந்து போய்விட்டான். මේ වගේ දෙයක් සිදු වෙන්න පුළුවන්ද? இப்படியான ஒரு காரியம் நடக்க முடியும். අවුරුදු 7ට කලින් 7 வருடத்துக்கு முன்பு මතුගමේ மத்துகமையில එක කුඩා බබෙක්ව ஒரு சிறிய பாடகனை මේ වගේ බොකු කපලා අම්මා இப்படியாய் தாய் தன்னுடைய தொப்புள் கொடியை அறுத்து ඒ දරුවව කැලෑවට විසික් කරලා ගිහලා හිටියා. அந்த குழந்தையை தாய் காட்டிலே எரிந்து விட்டு போயிருந்தாள். ගා කපුට රැස් වෙලා කොටන මොහොතේ அநேக காகங்கள் கூடி அந்த குழந்தையை கொத்தும் பொழுது මනුෂ්‍යයන් රැස් වුණා. மனிதர்கள் கூடினார்கள். ඒ වගේ තමයි මෙතන සඳහන් කරලා තියෙන්නේ. அதே போலதான் இங்கு கூறப்படுகிறது. නුඹගේ මව නුඹව ප්‍රේම කෙරුවේ නෑ. உன் தாய் உன்னை நேசிக்கவில்லை. නුඹ ඉපදුන දවසේ හැම කෙනා නුඹව එපා කළා. நீ பிறந்த நாள் முதல் எல்லோரும் உன்னை வெறுத்தார்கள். නුඹව කවුරු සේදුවෙත් නෑ. யாரும் உன்னை கழுவவும் இல்லை. නුඹ කරේ අනුකම්පා වෙන්නට එක ඇසක් කර තිබුණේ නෑ. உன்னை குறித்து மனதுருக இரக்கம் காட்ட ஒரு கண்ணேனும் නුඹ இருக்கவில்லை. ඉපදුන දවස නුඹව විසික් කරලා දැමුවා. நீ பிறந்த நாள் முதல் நீ எறியப்பட்டாய். 6 වෙනි වචනේ උන්වහන්සේ කියනවා 6ஆம் வசனத்தில் அவர் මා නුඹව පසු කරන විටදී நான் உன்னை கடந்து போகும் பொழுது නුඹ පෑගෙන පිනිස නුඹ ලේවල සිටපක මා දැක්කා. நீ மிதிக்க ஏதுவாக நீ உன் இரத்தத்திலே கிடந்ததை நான் கண்டேன். ඇවිදගෙන යන මොහොතේ நான் நடந்து போகும் பொழுது මම නුඹ ළඟ එන මොහොතේ නුඹ පෑගෙන පිනිස සිටියා. நான் உன் அருகிலே வரும் பொழுது நீ மிதிக்கப்பட ஏதுவாயிருந்தாய். හැබැයි මම පෑගුවේ නෑ. ஆனால் நானோ மிதிக்கவில்லை. මම නුඹව දැක්කා. நான் உன்னை கண்டேன். මගේ ප්‍රේමද සහෝදර සහෝදරිය. என் அன்பின் சகோதரனே சகோதரி, මනුෂ්‍යයන් පාගණ්ඩින් සිටින මොහොතේදී උන්වහන්සේ ඔබ දෙස දකින්නව දෙවියන්ස. மனிதர்கள் மிதிக்க இருக்கிற நேரத்திலே அவர் உங்களை උන්වහන්සේ කිව්වා මා නුඹව දැක්කා. அவர் சொல்லுகிறார் நான் உன்னை මා නුඹ දෙස බැලුවා. நான் உன்னை குறித்து பார்த்தேன். මේ රාත්‍රී උන්වහන්සේ ඔබව දකිනවා. இன்று இரவிலே அவர் உங்களை காண்கிறார். මා මූදේ நடுக்கடலிலே කුණාටු මැදියේ புயலின் மத்தியிலே ඒ ගෝලියන් ඔහුව පදින්න බැරුව සිටින එක උන්වහන්සේ දැක්කා. அந்த சீசர்கள் படகை செலுத்த கஷ்டப்படுவதை அவர் கண்டார். මේ රාත්‍රී උන්වහන්සේ දකිනවා. இன்று இரவு அவர் உங்களை අද காண்கிறார். ඔබ ප්‍රශ්නෙන් ඉන්න එක. இன்று நீங்கள் பிரச்சனையோடு ඔබ තනියෙන් අනන එක. நீங்கள் தனிமையாய் அழுவதை කවුරු දකින්න දෙන්න පුළුවන්. யாருமே காணாமல் නමුත් இருக்கலாம். ඔබව මවපු දෙවියන් වහන්සේ ஆனால் உங்களை படைத்த මේ தேவன் රාත්‍රී ඔබ දකිනවා. இன்று இரவு உங்களை காண்கிறார். කවුරුත් ඔබව ගරු කරවේ නෑ. யாருமே உங்களை மதிக்கவில்லை. කවුරුත් නුඹව ගරු කරවේ නෑ. யாருமே உங்களை மதிக்கவில்லை. නමුත් මම නුඹව ගරු කරනවා. ஆனால் நான் உன்னை උන්වහන්සේ නැමිලා அவர் குனிந்து නුඹව උස්ල ගත්තා. உங்களை சுமந்து නුඹව கொண்டார். සෝද ගත්තා. உங்களை கழுவினார். නුඹව ලස්සනට උන්වහන්සේ ඇදුවා. அவர் உங்களை அழகு වටිනා උතනක් උන්වහන්සේ දුන්නා. பெருமதி மிக்க ஒரு இடத்தை කවුරුත් கொடுத்தார். උපකාර නොකරන මොහොතේ யாருமே உதவி செய்யாத பொழுது ජීවිතම ප්‍රශ්නයක් වගේ තිබෙන මොහොතේ வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாய் ජීවත් වෙන්න පුළුවන්ද කියලා සිතන මොහොතේ வாழத்தான் முடியுமா என்று இருக்கிற මම நிலையிலே නුඹට ජීවිතේ දෙන්නම් කියපු යේසුස් වහන්සේ මේ රාත්‍රී මේ ස්ථානයේ සිටිනවා. நான் உனக்கு வாழ்வு தருகிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த இரவிலே எங்கள் மத்தியிலே இருக்கிறார். உன் வாழ்க்கை நீ குழப்பி உள்ளாய். ඔබගේ ජීවිතය අවුල් உன் කරගෙන திருமணம் கேள்விக்குறியா இருக்கிறது. ඔබගේ විවාහයක ප්‍රශ්නාර්ථයක් உன் குடும்பம் குழம்பி உள்ளது. ඔබගේ පවුල කලඹී உன் තියෙනවා. வியாபாரம் பிரச்சனை
பிரச்சனை உள்ளது. ඔබගේ ව්‍යාපාරයේ ප්‍රශ්න எதிர்காலத்துக்கு குறித்த நம்பிக்கை இல்லை. අනාගතය ගැන බලාපොරොත්තුවක් නැහැ. இது எல்லாமே முடிந்தது ඉතින් ඔක්කොම ඉවරයි. என்று சாக நினைக்கிற நேரத்திலே, එහෙම මැරෙන්න සිටින வாழ்க்கை வெறுக்கும் பொழுது ජීවිතේ එපා වෙන என் ஆண்டவர் உன்னை காண்கிறார். ආගේ දෙවිඳුන බෝ දකින්නවා. அவர் உன்னை காண்கிறார். එතුමා බෝ දකින්නවා. ஓ, ரத்தத்தில் கிடக்கிற உன்னை காண்கிறேன். දේවලින් සිටින ඔබ එතුමා நான் දකින්නවා. உன்னை காண்கிறேன். ඔබ බෝ දකින්නවා. அவர் கண்டால் போதும். එතුමා දැක්කොත් பரமேசு அவர் கண்டால் போதும். එක මොහොතක් එතුමා දැක්කොත් நீ ඇති. உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனையில போய் கொண்டிருக்காய், ඔබගේ ජීවිතේ මොන ප්‍රශ්نين ගමන් කරනවද? அவர் அதை பார்க்கிறார். එතුමා ඒක நீ දකින්නවා. தனிமையாய் தவிக்கிற தவிப்பை அவர் பார்க்கிறார். උද කලාවෙක ඔබ වැළපෙන්න උදේ එතුමා இன்னைக்கு දකින්නවා. ராத்திரி என்ன செய்வேன்? අද රාත්‍රියේ දුකමත් කරන්නේ. விடிந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் එළි වුණාම මොකද මාගේ ජීවිතේ என்று கேள்வியோடு இருக்கலாம். එහෙම ප්‍රශ්නයක් அவர் දකින්නවා. உன்னை காண்கிறார். දෙවියන් වාක්කම உன் பக்கத்தில் இருப்பவளுக்கு உன் பிரச்சனை தெரியாது. ඔබගේ අසල ඉන්න අය ඔබ ඉන්න තත්ත්වය දන්නේ නැහැ. உன் தாய்க்கு உன் பிரச்சனை தெரியாது. ඔබගේ මව්ට ඔබගේ ප්‍රශ්නේ දන්නේ உன் නැහැ. பிரச்சனை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கலாம். ඔබගේ ප්‍රශ්න ඔබම තැන්පත් யாருமே காணாத உன்னை அவர் காண்கிறார். කවුරුත්ම දැක්කේ නැහැ. එනමුත් එතුමා ඔබ இந்த දකිනවා. ராத்திரி அவர் உன்னை கடந்து போகிறார். මේ රාත්‍රියේදී එතුමා ඔබ පසු அவர் அற்புதத்தை செய்ய போகிறார். ඒක ආස්කමක් කරන්න යනවා. மார்க் 6:48 சொல்லுது, මාක්පතේ 6:18 அவர்களை அவர் கண்டார். ඔවුන් එතුමා දැක්කා. படகை கண்டு கொண்டு போக கஷ்டப்படுவதை கண்டார். ඔවුන් ඔරුවෙන් ගමන් කරන අමාරුකම එතුමා நீ දැක්කා. போராடி கொண்டிருப்பதை அவர் காண்கிறார். පොරබදී මැදේ සිටින එක එතුමා இந்த දැක්කා. பிரச்சனை யாருக்குமே சொல்ல முடியாது. මේ ප්‍රශ්නේ කාටවත් කියන්න බෑ. என்ன செய்வேன் කුමක්ද කරන්නේ? என்று தவித்துக் கொண்டிருக்கிறாயா? ඒ ආකාර වැළපී සිටින ஆண்டவர் சொல்றார், දෙවියන් இந்த වහන්සේ பிரச்சனை யாருக்குமே தெரியாதபடி நான் அந்த பிரச்சனை நீக்கி போடுவேன். මේ ප්‍රශ්නේ කාටවත් නොදන්න ආකාර මම මේ ප්‍රශ්නේ ඉවත් කරනවා. நீ பல முயற்சி செய்திருக்கலாம். ගෝලෙස ඔබ වෑයම් වුණා. உன் நம்பிக்கை உன் விசுவாசத்தை இழந்து போகாதே. ඔබගේ ඇදහිල්ල සහ බලාපොරොත්තුව අයිති කරන්න இந்த එපා. ராத்திரி நேரத்திலே රාත්‍රී කාලේදී என் இயேசு உன் படகிலே ஏற போகிறார். මාගේ යේසුස් ඔබගේ ඔරුවට නගින්න அவர் යනවා. உன்னை காண்கிறார். එතුමා ඔබව உன் දකිනවා. வேதனையை ඔබගේ காண்கிறார். වේදනාව දකිනවා. அவர் உன்னை வாழ வைப்பார். එතුමා ඔබව ජීවත් உன்னை කරවයි. வாழ வைப்பார். ඔබව ජීවත් කරවයි. உன்னை வாழ வைப்பார். ඔබව ජීවත් කරවයි. உன் பிரச்சனையை அவரை பார்த்து சொல். ඔබගේ ප්‍රශ්නය එතුමා දෙස බලලා කියන්න. அவர் உன்னை காண்கிறார். එතුමා ඔබව දකිනවා. அவர் உன்னை காண்கிறார். එතුමා ඔබව දකිනවා. உம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்த நான் வாழ்ந்து கொண்டிருக்கேனப்பா. என் வாழ்க்கை இன்றைக்கு இப்படி இருக்க காரணம் அது நீர்தான். ඔබගේ අලංකාර දැස මාව දැකපු නිසායි අද මා ජීවත් වෙන්නේ. අද මේ ස්ථානට ඔබ ආම්බෙන් නොවේ ආවේ. අද දෙවියන් වහන්සේ ඔබ රැගෙන මේ ස්ථානට ගෙනාවා. இந்த இடத்துக்கு நீ தற்செயலாய் வரவில்லை. ஆண்டவர் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டி வந்திருக்கார். இந்த பிரச்சனை வெளியிலே தெரிந்தால் என்ன நடக்கும் என்று கேள்வியோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், பிரச்சனையே வெளியிலே வராதபடிக்க எல்லாவற்றையும் நீக்கி போடுற கடவுள் நான். මේ ප්‍රශ්න එළියට ආවත් මොනා වෙයි කියලා ඔබගේ අදවතේ බයක් ඇති. නමුත් උන්වහන්සේ කියනවා මා ප්‍රශ්නයක්ම නැති ලෙසම මේ ප්‍රශ්නය ඉවර කරනවා දෙවියන් වහන්සේ. මම ඇයි මේම කතා කරන්නේ කියලා මට දන්නේ නැහැ. නමුත් එකක් මට දන්නවා, දෙවියන් වහන්සේ වෙත උගාක් අය සමග කතා කරමින් සිටිනවා. நான் ஏன் இவைகளை பேசுறேன்னு தெரியாது, ஆனா எனக்கு ஒன்று தெரியுது, கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேரோடு பேசிக்கொண்டே இருக்கா. கடவுளை பச்சையான நம்பு, அவரை மட்டும் நம்பு. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வருது? ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நமக்கு வருது? உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக. கடவுளை நம்ப வேண்டாம். யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அவ
அவர் மட்டும்தான் உதவி செய்வார். கடவுள் எரிச்சுள்ள தேவன். அவர் எரிச்சல், அவருக்கு விருப்பமில்லை உன்னை யாருக்கு விட்டு கொடுக்க. அவர் சொல்றார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அதுதான் அவர். உன் வாංශ ඇයි ඔබට මෙවැනි ප්‍රශ්නවල් අනුමත කරන්නේ? ඇයි මෙවැනි වේදනාවල් අනුමත කරන්නේ? ඔබගේ ජීවිතය ඔබ උන්වහන්සේව පමණක් රැඳී සිටින්න අවශ්‍යයි. උන්වහන්සේ ගැන පමණක් බලාපොරොත්තු වෙන්න අවශ්‍යයි. උන්වහන්සේ ඊර්ෂ්‍යා ඇත්තවද කෙනෙක්? ඇයි උන්වහන්සේ කැමති නොබ වෙන කෙනෙක්ට දෙන්න? උන්වහන්සේ කියන නුඹ මාගේය. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, ඔබේ අලංකාරයෙන් දැසේ මාදුටුව නිසා විනාශ වන්නට සිටිමා දැන් ජීවත් වන්නේ. ඔබේ අලංකාරය දැසි මාදුටුව නිසා විනාශ වන්නට සිටිමා දැන් ජීවත් වන්නේ. කවුරුත් තේරුම් ගත නැතිමා තේරුම් ගත මිතුරා ඔබමයි මාගේ ප්‍රේම යේසුනි. කවුරුත් තේරුම් ගත නැතිමා තේරුම් ගත මිතුරා ඔබමයි මාගේ ප්‍රේම යේසුනි. கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். வாழ வைக்கிறது அவர் உன்னோடு கூட இருக்கார். வாழவே முடியாதுன்னு நினைக்க உனக்கு வாழ்க்கை கொடுப்பார். ඔබව ජීවත් වෙන්නට තබන්නවද වෙනවාස? ඔබව ජීවත් වෙන්නට තබයි. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மறுபடி சொல்பகட்டுக்கு விளைத்து. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியா என்ன செய்வதென்று தெரியாமல் பொழுது
என்னை தேடி வந்தவனே எங்கோ வாழ்ந்தப்பா, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்தேன், யாரும் விரும்பாத விதமாய் வாழ்ந்தேன். ஆனால் தேடி வந்தீ, என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீதலாய் மாறிவிட்டீ. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் எனக்கு வேண்டும் என்று சொன்னீர்கள். நீதலாய் மாறிவிட்டீ. When we bow again on the Rema city of the Obatuba Masewe. Swamini. When we Koita jeevatwende, kotra jeevatwende. Kwade anneke na nonde nesidiradi. Oba mata premagala swamini. Darling sini na vidadi. Laedi Hovama Sivagena Samada Manasevana Uye Namekinaakamai Bhavine Hobalayan Tumulko Numadavashai Kya Bhagava Hobagefeme Yale Swamini Manasevana Uye. இயேசுஸ்கே நாமே நமக்கு நான் தேவத்தை சுகமாய் ஆச்சாக்கணும் போது எல்லா கைகளும் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு இந்த இடத்துல இருக்கா. இயேசுஸ் பேசுதானே நாம் அப்போ இயேசுஸ் மாசத்துகளுக்காய் மக இயேசுஸ் உபதாஸ்கம்காய் இயேசுஸ் மாசगे பாலவந்த நாமே மாதவி ஆச்சாக்கணும் சுத்தாத்மனி में स्थान है. मैं वो तुल कामेन मैं के जीवित अवश्य सान्या लबादुन में नवा இந்த இடத்திலே ஆண்டவர் இவளை அணைத்து இவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக. உம்முடைய அற்புதங்கள் நடப்பதாக. ஆஸ்கம்ஸ் திவேவா வேதனாவாலி வாத்வேவா. வேதனைகள் நீங்கட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். சுவையல பேவா சுகம் உண்டாகட்டும். அற்புதங்கள் நடப்பதாக. ஆஸ்காம் சிதிவேவா සිදු නොවෙන්නව දේවල් සිදු වෙන්න අවශ්‍යයි. මේ ස්ථානයේ ඉන්නව අය පුදුමාකාර ජීවිතයක් ජීවත් වෙන පිණිස ඔබ මේව අලුත් මාර්ගයේ ගෙන ගියමනව. இந்த இடத்துல அத்தனை பேரும் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ ஒரு புதிய பாதையில அழைத்து செல்வீராக. මගේ ජීවිතේ මේ වුණේ. මගේ ජීවිතේ මේ තරම් ලැජ්ජාවට පත් වුණේ. මගේ ජීවිතේ මේ තරම් කඳුල ගියා. සිතනාවයිට කඳුල ඔබ පිස දමා මගේ ජීවිතේට බලාපොරොත්තු දුන්නා. අද බලාපොරොත්තුවක් ඇති වෙන්න අවශ්‍යයි. ஏன் வாழ்க்கை இப்படி குழம்பி போயிருக்குது? என் வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு கேள்விக்குறி என்று இருக்க அத்தனை பேரை கண்ணீர்களை துடைத்து வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாங்க. ஆலோக்கியாக மேய தக்கின்ற தபுமெனவ புதிய வெளிச்சங்களை காண்பார்களாக, புதிய நன்மைகளை பார்ப்பார்களாக, புதிய ஆசீர்வாதங்களை பார்க்கட்டும். புதிய நன்மைகளை, புதிய மனிதர்களை, புதிய உறவுகளை, புதிய காரியங்களை காண்பிப்பீராக. அலு தொகட்டி ஊத்தக்கலை மனவ அலு யாபத் மனுஷன் பார்த்து மனவ அலு ஆஸ்கம் கலை மனவ ஸ்தான சின்ன சேமதனாம ஆசீர்வாதகன இயேசுஸ் வாசகே பலவந்தனாமே. கைகுலேந்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
சுத்தாவியானுடைய அந்யோனைக்கும் தேவாசியோடும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුතු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම, දිව්‍ය ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අද සදාකාලට ඔබ සමගම පැවතේවා. සභාව ශබ්දය